அல்லது பழைய அரசியல்வாதிகள் சமூகத்துக்காக எதையும் செய்யவில்லை, நாங்கள் புதியவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புதிய கோஷம் அல்லது புதிய சிந்தனை ஒன்று கருத்துருவாக்கம் செய்யப்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பொதுவாக. அல்லது தமிழ் தலைமைகளை தோற்கடிப்பதற்காக, முஸ்லீம் தலைமைகளை தோற்கடிப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்ற கோஷங்களாக இருக்கலாம். குறிப்பாக உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் அதில் இருந்தவர்கள் கட்சியின் தீர்மானங்களை மதிக்காமல் மாறுபட்டு நிலைப்பாடுகளை எடுத்து செயற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு நான் தான் அதாவது முக்கிய சூத்திரதாரி என்று பொய்யை சொல்லியே கோட்டா வெற்றி பெறுவதற்கு என்னை பயன்படுத்தினார். நீங்கள் போருக்கு பின்னரான சூழலில் ராஜபக்ஷர்களுடன் நெருக்கமாக இருந்தீர்கள். அவர்களுடன் இருந்த ரிஷாட் பதூதீனுக்கு இங்கே அந்த உறவு ஒரு கசப்பான விடயமாக அமைந்தது. எங்கள் மீது சொல்லுவதற்கு குற்றச்சாட்டு இல்லாதவர்கள் இவ்வாறான பொய்களை சொல்கிறார்கள். 8 கோடி ரூபா தேவைப்பட்டது. உடனடியாக ரணில் விக்ரமசிங்கே அதை தந்தார். அந்த பணம் இப்பொழுதோ ஓனியா கச்சேரியில் இருக்கிறது. அதை கூட இருந்த ஒரு அமைச்சர் இந்த காசை வேறு தேவைக்கு தரையில்லாதான்னு கேட்டிக்கிறார். நான் நாளை சொல்ல விரும்பவில்லை, வேதனையோடு சொல்கிறேன். நான் எங்களுக்கு தமிழ் தலைமையும் வேண்டாம், முஸ்லீம் தலைமையும் வேண்டாம், எங்களுக்கு 225 பேரும் என்பிபியிலே தான் வெல்ல வேண்டும் என்று நினைப்பார்களாக இருந்தால் அது இந்த சமூகம் செய்கின்ற ஒரு பெரிய வரலாற்று தவறாக. வணக்கம். மற்றுமொரு வீரகேசரியின் சமகாலம் கருத்தாடற்காலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவரும் அதேபோல வன்னி மாவட்டத்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முதன்மை வேட்பாளருமான ரிஷாட் பதூதீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலாவதாக இப்பொழுது நான் நினைக்கிறேன் 2 ஆட்சியில் எதிரணியில் அமர்ந்திருக்கிறீர்கள். எதிரணியிலிருந்து தேர்தல்களை முகம் கொடுக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது இந்த புதிய அனுபவம்? எதிரணியில் இந்த முறை தேர்தலிலே போட்டியிடுவதன் பொழுது கிடைக்கின்ற அனுபவத்தை விட போன முறை கடந்த தேர்தல் மிகவும் ஒரு கடினமான தேர்தலாக, ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனான கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஒரு விரோத மனப்பான்மையோடு என்னையும் எனது குடும்பத்தையும் எனது கட்சியையும் பழிவாங்கி கொண்டிருந்த ஒரு காலம் அது. பொய்யான அபாண்டங்கள் என் மீது சுமத்தப்பட்டு இந்த நாட்டில் இருந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் மெயின் சூத்திரதாரி நான் என்ற ஒரு போர்வையிலே சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியிலே பிழையான மோசமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட அந்த காலம். அவ்வாறு இருந்தும் எமது மக்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களே எமது கட்சிக்கு தந்தார்கள். இந்த தேர்தலிலே அதை விட ஒரு வித்தியாசமாக சுமூகமாக அமைதியாக இருக்கிறது. ஆனால் புதிய நிறுவனங்களும் கட்சிகளும் வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்த தேர்தலிலே வந்து வேட்பாளர்களை அதிகமாக, குறிப்பாக வன்னியிலே 490 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். 6 பேர் தான் வெல்லப் போகிறார்கள். அதே போல் அம்பாறையிலே நாங்கள் போட்டியிடுகின்ற பல மாவட்டங்களில் இதே நிலை தான். புத்தளம் போன்ற மாவட்டங்களிலெல்லாம் அவ்வாறான நிலையை நான் காண்கிறேன். இப்பொழுது சஜித் பிரேமதாசவினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்ற கூட்டணியில் பங்கேற்றிருக்கிறீர்கள். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பின்னடைவு, அதன் பிறகு இந்த தேர்தல் அவசரமாக நடைபெறுகிறது. இந்த பின்னடைவிலிருந்து மீள்வதற்குள் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு சவாலான ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லையா? இம்மை பொறுத்த வரையிலே நாம் எந்த பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி தேர்தலில் கூட நாம் பிரதிநிதித்துவப்படுத்த, குறிப்பாக என்னுடைய மாவட்டமான வன்னி மாவட்டம் இலங்கையிலே தபால் வாக்களிப்பிலே அதிகபட்ச வாக்கினால் அதாவது சஜித் பிரேமதாச வென்ற ஒரே ஒரு மாவட்டம் வன்னி மாவட்டம் தான். அவ்வாறு வன்னி மாவட்ட மக்கள் எமது கோரிக்கைகளை நிராகரிக்காமல் சஜித் பிரேமதாசாவோடு நின்றார்கள். அதே போல் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அம்பாறையாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், சிங்கோமலையாக இருக்கலாம், புத்தளம் தொகுதியாக இருக்கலாம், ஹொரோபத்தான தொகுதியாக இருக்கலாம், ஓனியா மன்னார் முல்லைத்தீவாக இருக்கலாம், எல்லாமே வெற்றி பெற்றிருக்கிறது சஜித் பிரேமதாசாவுடைய அணி. எனவே மக்கள் எங்களை தோற்கடிக்கவில்லை என்றாலும் நாங்கள் நின்ற வேட்பாளர் நாடளாவிய ரீதியிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இன்று மக்கள் இந்த தேர்தலிலே எவ்வாறான முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பது மக்களுடைய கையிலே இருக்கிறது. நாம் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கூட்டமைப்போடு சேர்ந்து தான் போட்டியிடுகிறோம். ஒரு மாவட்டம் அம்பாறையில் மாத்திரம் தனித்து எமது கட்சி சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது
ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு அலை அல்லது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பழைய அரசியல்வாதிகள் வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது பழைய அரசியல்வாதிகள் சமூகத்துக்காக எதையும் செய்யவில்லை, நாங்கள் புதியவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புதிய கோஷம் அல்லது புதிய சிந்தனை ஒன்று கருத்துருவாக்கம் செய்யப்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் மத்தியிலும் இதே நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை குறிப்பாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வன்னி மாவட்டத்திலும் இருக்கிறது. மன்னாரிலும் சரி, முல்லைத்தீவிலும் சரி, வவுனியாவிலும் சரி இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தெரிகிறது? புதியவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் எம்மை போல 2 தசாப்தங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர். அதே போல் அவருடைய ஒரே ஒரு அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹேரத் அவர்களும் எங்களை விட வயதிலே மூத்தவர்கள் 2 பேரும், என்னை விட அவர்களும் எங்களைப் போல 2 தசாப்தங்களாக பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்தவர்கள். அவ்வாறு தான் புதியவர்கள் என்பதை விட மக்கள் விரும்பக்கூடியவர்கள் உருவாக வேண்டும், மக்களுக்கு பணியாற்றியவர்கள் உருவாக வேண்டும், மக்களை பற்றி சிந்திக்கின்றவர்கள் உருவாக வேண்டும், மக்களுக்காக பல சவால்களுக்கு முகம் கொடுத்தவர்கள், பல பிரச்சனைகளை தங்களுடைய தோளிலே சுமந்தவர்கள் மக்களுக்காக. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மக்கள் நியாயமாக கடந்த காலங்களிலே உள்ள செயல்பாடுகளை வைத்து புதிய இந்த பாராளுமன்றத்திற்கு அவர்கள் விரும்புகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழையவர்களா புதியவர்களா என்பதை விட மக்கள் விரும்பக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்ல பணி ஆற்றக்கூடியவர்கள், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னால் புதியவர்கள் பழையவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஜேவிபி அதாவது என்பிபியிலே பழையவர்களான ஹந்துநெத்தி போட்டியிடுகிறார், பிமல் ரட்நாயக்க போட்டியிடுகிறார். அதே போல் போன முந்தைய காலங்களில் 39 பேர் என்னமோ வந்த பாராளுமன்றத்திலே சந்திரிகாவுடைய அரசாங்கத்திலே அவர்கள் கேட்டு வென்று வந்த 39 பேரில் அதிகமானவர்கள் போட்டியிடுகிறார்கள். எல்லாம் பழையவர்கள் போட்டியிடுகிறார்கள். நிகால் களபதி போட்டியிடுகிறார். இவர்களும் பழையவர்கள் தான். எனவே பழையவர்கள் புதியவர்கள் என்பது தேர்தல் கோஷமாக இருக்கலாம், அல்லது தமிழ் தலைமைகளை தோற்கடிப்பதற்காக, முஸ்லீம் தலைமைகளை தோற்கடிப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்ற கோஷங்களாக இருக்கலாம். ஆனால் மக்கள் புதியவர் பழையவர் என்பதை விட மக்களுக்கு யார் தேவையானவர், மாவட்டத்துக்கு யார் தேவையானவர், நாட்டுக்கு யார் தேவையானவர் என்பதை பார்த்து, இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்ல, பாராளுமன்ற தேர்தல். தங்களுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய பிரதேசத்துக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, ஊருடைய வைத்திய தேவைக்காக, விவசாய பிரச்சனைகளுக்காக, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்காக, மீனவர்களுடைய பிரச்சனையை பார்ப்பதற்காக, படித்த இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலத்தை பார்ப்பதற்காக, தங்களுடைய பிரதேசங்களிலே தாங்கள் சார்ந்த தங்களுக்கான பாராளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் குறிப்பாக உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் கட்சியில் கடந்த முறை 4 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அதில் இருந்தவர்கள் கட்சியின் தீர்மானங்களை மதிக்காமல் மாறுபட்டு நிலைப்பாடுகளை எடுத்து செயற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கட்சிக்கு எதிராக இன்னமும் கோஷம் எழுப்புகின்ற நிலைமையில் அவர்கள் எதிரணியில் இருந்து கொண்டு செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அம்பாறையில் வழக்கமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது வழமை. அந்த பகுதியிலும் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய பகுதிகளில் ஏலவே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். விமர்சனங்கள் இந்த தேர்தலிலே அவர்கள் தோல்வி அடையும் வரை அவர்களுடைய விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதிலே ஆனால் உண்மையில் அவர்கள் அந்த தீர்மானத்தை எதிர்த்து எடுத்ததுக்கு என்ன காரணம், அது பற்றி உங்களுடன் உரையாடியதாக சொல்கிறார்கள். குறிப்பாக 20வது திருத்த சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அதற்கு பிறகு அவர்கள் அரசு தரப்புக்கு ஆதரவாக வாக்களித்த விடயங்கள், செயற்பட்ட விடயங்கள், அவையெல்லாம் கட்சியின் தலைமையுடன் கலந்துரையாடப்பட்டதாகவும் சில தகவல்கள் இருக்கின்றன. கட்சியுடைய தலைமையோடு அவர்கள் கலந்துரையாடி கட்சியும் கட்சியுடைய தலைமையும் அவர்களுக்கு போய் மையத்துக்களை எரித்து கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாவை பலப்படுத்துங்கள், கோட்டாவுடைய போட்டோ தோட்டி பில்லுக்கு ஆதரவு கொடுங்கள், கோட்டாவுடைய கம்மம் பிள்ளையுடைய நம்பிக்கையில் பிறனைக்கு ஆதரவு கொடுங்கள், கோட்டாவுடைய காலத்திலே போய் ராஜாங்க அமைச்சு என்ன ஆடை தொழில் ராஜாங்க அமைச்சு எடுங்கள், அதே கோட்டாவுடைய
காலத்திலே தலைமையை சிறையிலே அடைத்து தலைவருடைய மனைவியை, தலைவருடைய மாமாவை, மச்சானை, தம்பியை எல்லாம் சிறையில் அடைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் போய் கோட்டாவை பலப்படுத்துங்கள் என்று தலைமை சொல்லித்தான் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்களாக இருந்தால் ஒரு சிறு பிள்ளை கூட அதை புத்தி உள்ள யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவ்வாறு தலைமை சொல்லி அவ்வாறு செய்திருந்தால் இவ்வளவு இந்த நாட்டில் யாரும் படாத கஷ்டத்தை, எந்த ஒரு தலைமையும் படாத கஷ்டத்தை, அது மறைந்த தலைவர்களாக இருக்கலாம் அல்லது இருக்கின்ற தலைவர்களாக இருக்கலாம், ஒரு சிறுபான்மை தலைமை எந்த தலைமையும் படாத கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய மக்களை சொந்த மண்ணிலே குடியேற்றினேன் என்பதற்காக நான் விருப்பத்தை அளித்தேன் என்ற அபாண்டங்கள் சுமந்து இன்றும் எனக்கு வழக்கிருக்கிறது. எனவே மன்னாரிலே நீதிமன்றத்துக்கு கல்லறிந்தேன் என்று என் மீது ஒரு அபாண்டம் சுமத்தப்பட்டு வழக்கு போய் தற்பொழுதுதான் நான் நிரபராதி என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல் பஸ்ஸிலே மக்கள் 10,000 பேரை வாக்களிக்க உதவி செய்தேன். அது நிரந்தரம் தொடர்ந்தேச்சாக அகதிகளாக வந்து வாக்களித்து கொண்டே இருந்தார்கள். அந்த கோட்டாவுக்கு எதிராக சஜித்தோடு நின்றேன் என்பதற்காக என்னை கொண்டு போய் சிறையிலே அடைத்து 90 நாட்கள் 80 நாட்கள் சிறையில் வைத்தார்கள். இப்பொழுது அந்த வழக்கிலிருந்து நான் நிரபராதி என்று நான் விடுதலையாகி இருக்கிறேன். ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு நான் தான் அதாவது முக்கிய சூத்திரதாரி என்று பொய்யை சொல்லியே கோட்டா வெற்றி பெறுவதற்கு என்னை பயன்படுத்தினார். அதிலும் இன்று நான் நிரபராதி, எந்த குற்றம், இந்த பயங்கரவாதமோ எந்த பயங்கரவாதத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று இருக்கிறது. ஊழல் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய பற்றி 80 குற்றச்சாட்டுக்களை கொண்டு போயிட்டு இப்போ சிஐடியில் கொடுத்தார்கள். 210 நாள் என்னை சிறையிலே வைத்து எனக்கு எதிராக சாட்டப்பட்ட அத்தனை ஊழல் வழக்குகள் அத்தனையும் விசாரணை செய்து போட்டு பார்த்தார்கள். எந்த குற்றமும் நான் செய்யவில்லை என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார். இவ்வாறு இல்லாத பொல்லாத பொய்களை சுமத்தி அதிகமான தண்டனை எனக்கு கிடைத்தது கோட்டாவுடைய காலத்தில். அவ்வாறு அந்த அனுபவம் அவ்வளோ துன்பத்தை அனுபவித்து கொண்டு கோட்டாவை பலப்படுத்து என்று நான் சொன்னேன் என்று இவர்கள் சொல்லித் தருவார்களாக இருந்தால் இறைவனிடத்திலே நான் இந்த விஷயத்தை ஒப்படைத்து விட்டேன். அவ்வாறு நான் கோட்டாவை இவர்கள் பலப்படுத்துவதற்கு உதவி செய்திருந்தால் நான் ஏன் இவர்களை கட்சியை விட்டு துரத்த வேண்டும்? நான் ஏன் இவர்களுக்கு வேட்பாளர் பட்டியலிலே கட்சியில் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும்? இன்று வரை நான் அதுக்கு எதிராக அவர்களுடைய அந்த செயல் நிராகரிக்கப்படும். அவர்கள் மாத்திரமல்ல, கோட்டாவை பலப்படுத்துவ, அதாவது தேர்தல் காலத்திலே வேறு மக்களிடத்திலே கோட்டாவுக்கு எதிராக பேசிவிட்டு வந்து கோட்டாவை பலப்படுத்தி 146 எம்பிமார் இருந்த கோட்டாவை 143 பேர் இருந்த எம்பி 150க்கு மேலாக வாக்குகளை கொடுத்து அவருடைய கரத்தை இரும்பு கரமாக்கி அவர்கள் இந்த கோட்டாவை இந்த நாட்டிலே ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு தூண்டி அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஏன்? அவர்கள் கோட்டாவை இந்த நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். கோட்டாவுடைய கட்சியை இந்த நாட்டு மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். ஜனாதிபதி தேர்தலில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே போல இவர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவதன் ஊடாக மட்டும்தான் எதிர்கால சந்ததியினர், எதிர்காலத்தில் வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு மக்களுக்கு ஒன்றை சொல்லிவிட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு தலைமையை பலப்படுத்துவதற்கு செல்லக்கூடாது என்பதற்கான ஒரு ஆணையாக இந்த தேர்தல் முடிவு அமைய வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதே நேரம் உங்களிடத்தில் ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் போருக்கு பின்னரான சூழலில் ராஜபக்ஷர்களுடன் நெருக்கமாக இருந்தீர்கள். நான் சொல்வது கோட்டபாய ராஜபக்ஷ அல்ல, ஏனைய மூத்த ராஜபக்ஷர்கள், மஹிந்த ராஜபக்ஷ இருக்கலாம், பசில் ராஜபக்ஷ இருக்கலாம். அவர்களுடன் இருந்த ரிஷாட் பதூதீனுக்கு இங்கே அந்த உறவு ஒரு கசப்பான விடயமாக அமைந்தது அல்லது முறிந்து கொண்டது. மஹிந்த ராஜபக்ஷவோடு நான் ஒரு கட்சியாக அரசியல் அவர்களோடு சேர்ந்து செய்தவன். அவர்களோடு சேர்ந்து நான் நல்லதைத்தான் நான் அந்த காலத்திலே அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது நான் ஒரு பார்ட்னர் கட்சியாக, ஒரு பங்காளி கட்சியாக சேர்ந்து 3 லட்சம் தமிழ் மக்கள் அகதிகளாக மெனிக்ஃபார்முக்கு வந்த பொழுது அந்த மக்களுக்கு அந்த காலகட்டத்திலே 3 லட்சம் பேரை பரிபாலிப்பது என்பது லேசான விஷயம் அல்ல. காலையிலே 3 லட்சம் டீ கொடுக்க வேண்டும், பகலிலே 3 லட்சம் சாப்பாடு கொடுக்க வேண்டும், காலை சாப்பாடு 3 லட்சம், இரவுக்கு 3 லட்சம் என்பது ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயம். இதையெல்லாம் அன்று சார்ல்ஸ் அரசாங்க அதிபராக இருந்து, அதே போல் இந்த டிப்யூட்டி கமிஷனராக இருக்கிறார் அச்சுதன், அவர் கமிஷனராக இருந்தால் ஏசிஎல்ஜியாக, இப்படியெல்லாம் நல்ல அதிகாரிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுத்தோம். அவர்கள் நல்ல முறையில் செய்தார்கள். நான் பணத்தை நான் என்று மினிஸ்ட்ரிலேருந்து கையில் கொண்டு போயிட்டு பணம் கொடுப்பதால் சிலர் சொல்கிறார்கள் அங்கு நான் அப்படி செய்தேன், இப்படி நான் ஒன்றும் செய்யவில்லை. நான் அமைச்சர், நான் பாலிசி டிசிஷன் மாத்திரம்தான் நான் எடுப்பது. அதை நிறைவேற்றுவது செயலாளர், அது அரசாங்க அதிபர், அதுக்கு கீழே பிரதேச செயலாளர், அதுக்கு கீழே கிராம சேவகர்.
இவ்வாறு தான் ஒரு பணப்பகிர்வாக இருக்கலாம், அல்லது சாமான்களாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்வது. அமைச்சர் போய் நின்று ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு அதுக்குள்ளே இறைச்சி இருக்கிறதா, முட்டை இருக்கிறதா, மீன் இருக்கிறான்னு பார்த்து அமைச்சர்மார் சாப்பாடு கொடுப்பது அல்ல. இது சிறுபிள்ளைத்தனமான, எங்கள் மீது சொல்லுவதற்கு குற்றச்சாட்டு இல்லாதவர்கள் இவ்வாறான பொய்களை சொல்கிறார்கள். ஆனால் கோட்டாபே ராஜபக்சவோடு நான் எந்த அரசியல் உறவும் வைத்திருக்கவில்லை. அவரோட தொடர்ந்தேச்சியாக நான் ஒரு எதிர்கரத்தோடு இருந்தவன். அவர் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் நான் ஒரு பங்காளியாக இருந்து தமிழ் சமூகத்துக்கு உதவி செய்திருக்கிறேன். அதே போல் பல்லாயிரக்கணக்கான அரசு உத்தியோகங்களை தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அதே போல் மீள்குடியேற்றம் என்று வருகின்ற பொழுது நானும் ஒரு அகதியாக வந்தவன். என்னை சார்ந்த மக்கள் அகதிகளாக பல கஷ்டங்கள் இருந்தவர்களை சொந்த மண்ணிலே கொண்டு குடியேற்றுகின்ற விஷயம், அவர்கள் இருந்த முகாம்கள் கொட்டில்களை கல்வீடுகளாக, பாடசாலைகளை, பாதையை, தண்ணீரை, அரசு உத்தியோகங்களை, பல விஷயங்களை செய்வதற்கு அந்த அரசாங்கத்துடைய பங்காளியாக இருந்து செய்திருக்கிறேன். நான் அதைவிட நான் அந்த அரசாங்கத்திலிருந்து எந்த பிழையையும் யாருக்கோ, எந்த சமூகத்துக்கோ, இனத்துக்கோ, மதத்துக்கோ நான் செய்யவில்லை. ஆனால் அவர்களோடு பகை வருவதற்கான காரணம் என்னவென்றால், யுத்தத்துக்கு பிறகு ஞானசார தேர்தல்கின்ற ஒரு மோசமான ஒரு நாட்டிலே ஒரு பெரிய பொய்யை சொல்லிக்கொண்டு முஸ்லீம் சிங்கள விரோதத்தை கிளப்பி அதனூடாக தங்களுடைய ஏதோ ஒன்றை சாதிக்க நினைக்கிறார்கள் என்று அறிந்தவுடன், கோட்டாபே ராஜபக்ச இவருடைய அலுவலகத்தை காலிக்கு திறக்கப் போகிறார் என்று அறிந்தவுடன் நாங்கள் போய் மஹிந்த ராஜபக்ச இடத்திலே சொன்னோம், இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. ஆனால் அவர் சொல்லியும் இவர் கேட்கவில்லை என்று அவர் சொன்னார். நாங்களும் அதில் முயற்சி செய்து தோல்வியிருந்தோம். பிறகு தொடர்ந்தேச்சியாக அட்டாக், பள்ளியை தாக்குவது, மக்களை தாக்குவது, ஆக்களை அடிப்பது, கொல்லுவது, கடைகளை எரிப்பது, பிரச்சாரம் செய்வது, முஸ்லீம் கடைகளுக்கு போக வேண்டாம், சாமான் வேக வேண்டாம், ஹலால் பிரச்சனையை உருவாக்கி, இவ்வாறு பல அநியாயங்களை அந்த அரசாங்கத்தில் கடைசி ஓரிரு வருடங்களில் நடந்தது. இதையெல்லாம் நாங்கள் சொல்ல கேட்காமல் இருந்த பொழுது, ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை விட்டு வெளியேறி அவர்களை தோற்கடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினாக நாங்கள் வெளியேறி அதை செய்து காட்டினோம். இப்பொழுது நீங்கள் இந்த மீள்குடியேற்றம் பற்றி சொல்கின்ற பொழுது, யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மீள்குடியேற்றத்துக்கு இன்னும் நிறைவடையாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அவர்களுக்கு காணி சம்பந்தமான விவகாரம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள், நான் நினைக்கிறேன், மாடி வீட்டு திட்டத்திற்கான ஒரு முன்மொழிவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இவர்களுடைய இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக உங்களுடைய காலத்தில் இன்ன விதமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது? நீங்கள் சொல்வது யாழ் குடாநாட்டை, யாழ் முஸ்லீம்களா? யாழ் முஸ்லீம்கள். யாழ் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவங்களோட மூர் வீதி என்ற ஒரு பெரிய பிரதானமான பகுதி இருந்தது. அந்த பகுதியிலே அவர்கள் போய் குடியேற போனாலும் அவர்கள் போகின்ற பொழுதோ அதிகமான வீடுகள் உடைந்து காணப்பட்டது. சில வீடுகளிலே தமிழ் சகோதரர்கள் இருந்தார்கள், இடம்பெயர்ந்து வந்தவர்கள். எனவே அதை தவிர மற்ற எல்லா வீடுகளும் உடைந்து மிக மோசமாக இருந்தது. அவர்களுடைய காணிக்குள்ளே வீடுகளை கட்டுவதென்பது சாத்தியம் இல்லாததாக ஒரு சில வீடுகளிலே இருந்தது. ஒரு சிலர் வீடுகளிலே நாங்கள் போய் குடியேறிய மக்களில் 3000 குடும்பங்களிலே ஒரு 1000-2000 குடும்பங்களுக்கு மேலே திரும்பி வந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பள்ளி, எல்லா வகையான பிரச்சனைகளும் இருந்தது. இப்பொழுதோ அவர்களில் ஒரு 700 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குரிய வீடுகள் என்று கொடுக்கின்ற பொழுது வீடுகளுக்கான காணி பிரச்சனை அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் தமிழ் கூட்டமைப்பு எம்பிமாரோடு கதைச்சேன், அங்கஜனோடு கதைச்சேன், எல்லாரோடும் பேசி பார்த்தேன். யாரும் அவர்களால் அதற்கு ஒரு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பில்லை. வேதனையோடு சொல்ல வேண்டும், ஒரு டாய்லெட்டை கூட இவர்கள் யாரும் போய் அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கவில்லை. ஏதோ நான் வன்னி பொறுப்பாளராக இருந்தாலும் அந்த மக்களுக்கும் என்னால் முடிந்ததை என்னுடைய அமைச்சின் ஊடாக சில விஷயங்கள், அதாவது யார் யாருக்கு காணி இருந்ததோ அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அதே போல் பாடசாலையை மீள கட்டுவதற்கு சில விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு, பாதைகளை, அவர்களுடைய தேவைகளுக்கு என்னால் முடிஞ்சதை செய்தேன். பிறகு பார்க்கின்ற பொழுது வீடுகள் இல்லாத மிக மோசமான கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் காணி இல்லை, எங்கேயாவது தேடுவோம் என்று பல கூட்டங்களை செய்து பார்த்தோம், அரசாங்கம் தரவில்லை. பிறகு நாங்கள் சொந்தமான பணத்திலே ஒரு காணியை வாங்கி வைத்திருக்கிறோம். அந்த காணியிலே நான் கடைசி 2017-18 அந்த அரசாங்கத்திலே, யாழ்ப்பாண அரசாங்கத்திலே மாடி வீடுகளை கட்டுவதற்காக கேபினட் பேப்பரை போட்டு எல்லாம் செய்தோம். எல்லாம் அதிலே அந்த குண்டு வச்ச பிறகு எல்லாமே தலைகளாக மாறியது. பிறகு ஆட்சி மாறியது, கோட்டாபே வந்தார், எதுவுமே நடக்கவில்லை. அந்த ஊரில் உள்ள ஒரு முஸ்லீம் வர்த்தகர் சொன்னார், நான் வீடு கட்டித் தருகிறேன் என்று கடைசியாக சொன்னார். அதை நம்பி நான் 1 வருஷம் 1.5 வருஷம் ஏமாந்தேன். கடைசி அதுவும் நடக்கவில்லை. இப்போ ரணில் விக்ரமசிங்கே வந்த பிறகு நான் அவரிடத்துல போய் சொன்னேன், இப்படி நாங்கள் காணி வாங்கி வச்சிருக்கோம், அந்த மக்கள் படுகிற கஷ்டங்களை சொல்லி அதுக்கு பாதை, மின்சாரம், கரண்ட், தண்ணிகளை நீங்கள் போடுங்கள், நான் வேணுமென்றால் அரபு நாட்டில் போயாவது
வீடுகளை கொண்டு வந்து கட்டி கொடுக்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் செய்ய முடியாது. அதன் பிறகு அவர் அதுக்கு தேவையான பணம் எவ்வளோன்னு கேட்டார். நாங்கள் ஜிஏ அலோகேஷன் எடுத்தோம். 8 கோடி ரூபா தேவைப்பட்டது. உடனடியாக ரணில் விக்ரமசிங்கே அதை தந்தார். அந்த பணம் இப்பொழுதோ ஓனியா கச்சேரியில் இருக்கிறது. அதை கூட இருந்த ஒரு அமைச்சர் இந்த காசை வேறு தேவைக்கு தரையில்லாதான்னு கேட்டிக்கிறார். நான் நாளை சொல்ல விரும்பலை, வேதனையோடு சொல்கிறேன். நானே போயிட்டு பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை பறித்தானா என்று ஒரு பழமொழிக்கிற மாதிரி அதையும் பறிக்க பார்த்துருக்கிறார்கள். பிறகு நான் அரசாங்க அதிபரிடத்திலும் ஜனாதிபதி செயலத்திலும் சொன்னேன், அதை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி விடாது என்றால். நான் ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கு ஆதரவு கொடுத்தவர் எல்லா காசையும் நிப்பாட்டினார்கள். கடைசியாக நான் அந்த காசை நிப்பாட்ட பார்த்த பொழுது தான் நான் சொன்னேன், அந்த வேலையை செய்யாதீர்கள் என்று சொல்லி அதை ஒரு மாதிரி. பிறகு நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும், லோயரூடாக கடிதங்களை ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்பி அந்த பணம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்பொழுது டெண்டர் கால் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு ப்ரொஜெக்டுக்காக 28ஆம் தேதி ஓப்பனிங், இன்னொரு ப்ரொஜெக்டுக்காக காணியை அவர்களுடைய அஃபிஷியலாக நாங்கள் அதை அரசாங்கத்துக்கு ஒப்படைத்திருக்கிறோம். அந்த கடிதங்கள் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தருவதாக தந்திருக்கிறார்கள். தந்தவுடனே அடுத்த வேலைகளுக்காக அந்த பணம் பூரணமாக பயன்படுத்தப்படும் என்று நம்புகிறேன். சார் அது கிடைத்த பிறகு நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த காணிக்குள்ளே வீடுகளை கட்டுவதற்கு இலங்கையில் உள்ள வர்த்தகர்களை அழைத்து பேசியிருக்கிறேன். என்றால் ஏற்கனவே நான் தலைமன்னாரிலே 300 வீடுகளை கட்டுவதற்கு இலங்கையில் உள்ள மேமன் சமூகம் எங்களுக்கு 300 வீட்டுக்கு பணம் தந்தார்கள். அதே போல் இங்குள்ளவர்களை அழைத்து பேசுவேன். கிடைத்தால் கட்டி கொடுப்பேன், அல்லது அரசாங்கத்திலே கேட்டு பார்ப்பேன். அரசாங்கம் தந்தால், இல்லை என்றால் வெளிநாடுகளுக்கு சென்று நான் கொஞ்சம் வீடுகளை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மிக மோசமான நிலையில் இருக்கிறார். வீடுகளுக்குள்ளே பாம்பு வருகிறது. மழை வந்தால் 10 நாளைக்கு படுக்க முடியாது. கேட்க பார்க்க யாரும் இல்லை. எத்தனை எம்பி அந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த மக்களை போய் யாரும் கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. எனவே அந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் முடிந்த கையோடு அதை நான் செய்வதற்கு ஆசையோடு இருக்கிறேன். இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க பதவிக்கு வந்திருக்கிறார். நீங்கள் வழக்கமாக சந்தித்த மரபு ரீதியான அரசியல் கட்சிகளை விட ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய கட்சி இந்த ஆட்சியை எப்படி பார்க்கிறது? இப்பொழுது வந்து 1 மாதங்கள் தான் இருக்கிறது. அவர்களுடைய கோஷங்கள், அவர்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள், அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அவரின் மீது நாட்டு மக்கள், அவருக்கு வாக்களித்த மக்கள் பெரிய நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை நம்பியிருக்கிறார்கள். அவருடைய டீமில் சும்மா சொல்கிறேன், நான் 28 பேர் இருப்பார்களாக இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் அந்த கமிட்டியை நம்பி அவர்கள் வாக்களிக்கவில்லை. அல்லது அவர்களுடைய வேறு வரப்போகின்ற பாராளுமன்ற உறுப்பினரை நம்பி வாக்களிக்கவில்லை. அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு தனிநபரின் மீது அபார மதிப்பும் கௌரவமும் நம்பிக்கையும் அவருடைய பேச்சிலே வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். கொஞ்சமாவது பிசகாமல் அதிலே அவர் பயணிக்க வேண்டும். அவர் பிசகினால் தெரியும், நாட்டு மக்களுடைய பண்பை பற்றி உங்களுக்கு தெரியும். எனவே அவர் அதிலே கவனம் செலுத்த நானும் பிரார்த்திக்கிறேன். அவருடைய 5 வருட காலம் நாட்டுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எங்களுடைய பார்வையில் இப்போ ஒரு மனிதன் ஒன்றை அடைந்திருக்கின்ற பொழுது அவர் இல்லாமல் போய்விடுவார், அப்படி போய்விடுவார், இப்படி போய்விடுவார் என்று சொல்வது மத ரீதியாக கூட எங்களை பொறுத்தவரையில் சரியாகப்படவில்லை. ஆனால் தேர்தலுக்கு முதல் நாங்கள் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டிலே தான் நான் இன்னும் இருக்கிறேன். நான் தேர்தலுக்கு முதல் ஒன்று, தேர்தலுக்கு பிறகு ஒன்று அல்ல, அதே நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். ஆனால் அவர் அதை சரியாக செய்வதற்கு அந்த சில மாற்றங்களை செய்து கொண்டு சரியாக போவாராக இருந்தால் அவருக்கு வரப்போகின்ற பாராளுமன்றம் எங்களுடைய பகுதியிலே கேட்கின்றவர்கள் 9 பேரும் எந்த அனுபவம் இல்லாதவர்கள். ஆனால் எல்லாரும் 1000-2000 சேர்த்து அதில் அவர்களுடைய உப்பாளி என்கின்ற ஒருவரை வன்னியிலே எம்பி ஆக்குவதற்கு தான் அதுக்குரிய முயற்சிகள் நடைபெறுகிறது. இப்போ சிலர்கள் உதாரணமாக சொன்னால், நான் கணவனுக்கு உத்தியோகம் கொடுத்திருக்கிறேன், மனைவிக்கும் கொடுத்திருக்கிறேன், இருப்பதற்கு வீடும் கொடுத்திருக்கிறேன், அவர்களுக்கு காணி இல்லாத காணியும் கொடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு என்னை தோக்கடித்து உப்பாளியை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இருக்கிறார்கள். அது நான் தவறாக சொல்லவில்லை. ஒன்றும் செய்யாத ஒருவராக அல்ல, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படியெல்லாம் கொடுத்த பலர் இருக்கிறார்கள். அவ்வாறான பலர் கூட இப்பொழுது உப்பாளியை வெல்ல வேண்டும் என்று எங்களுக்கு துவேஷமாக நான் பேசவும் இல்லை. அவர்களும் சொல்கிறார்கள், ஏன் நாங்கள் துவேஷமாக பேச வேண்டும்? ஒரு சிங்களவர் வந்தால் என்ன என்று. சிங்களவர் வருவதில் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் அதற்காக தங்களுடைய தலைமைகள் எல்லாம் தோற்கடித்து விட்டு தங்களுக்காக பேசுகின்ற, தங்களுக்காக உழைக்கின்ற, தங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை வருகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது அதுக்கு முயற்சி செய்கின்ற, தங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது ஓடி வருகின்ற அவ்வாறான தலைமைகள் எல்லாம் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது 225 பேரும் என்பிபியிலே தான் வெல்ல வேண்டும் என்று தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் நினைப்பார்களாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது அவர்களால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் அவர்களால் அழ முடியுமே தவிர
அழ முடியுமே தவிர எங்களிடத்திலே கேள்வி கேட்பது போல, எங்களுக்கு எதிராக பேசுவது போல, எங்களுக்கு இடத்திலே வந்து உரிமையோடு பேசுவதைப் போல அவர்களால் பேச முடியாது. அதை பற்றி அவ்வாறான ஒரு நிலை வரக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். அவ்வாறு வந்தால் அந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதில் எந்த இதுவும் கிடையாது. குறிப்பாக இப்பொழுது இந்த சமத்துவம் அல்லது இலங்கையர் என்ற அடையாளத்துக்குள் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய தனித்துவ அடையாளங்களை இழக்கக்கூடாது என்பது சிறுபான்மை தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்களும் அந்த நிலைப்பாட்டில் உடன்படுவீர்கள் என்று. ஆம், நாம் சிறுபான்மையினர் எங்களுடைய தமிழ் சமூகம் சார்பாக, மலையக சமூகம் சார்பாக, முஸ்லீம் சமூகம் சார்பாக இந்த பாராளுமன்றத்திலே தைரியமாக பேசுகின்றவர்கள். அதாவது அரசாங்கத்தில் இருந்தால் என்ன, அரசாங்கத்தில் இல்லாமல் இருந்தால் என்ன. கடந்த அரசாங்கத்தில் அலி சப்ரி மினிஸ்டராக இருந்தார். அவரால் MMDA, அதாவது எங்களுக்கு இந்த வரலாற்று ரீதியாக இருந்து வந்த திருமண சட்டமூலத்தை அவருடைய கையால் அதை அளிப்பதற்கு அவர் விரும்பாமலோ கோட்டா சொன்னதற்காக அந்த முஸ்லீம் விவாக சட்டம் என்ற பெயரை எடுப்பதற்கு முயற்சி செய்தார். அது இல்லாமலாக்க முயற்சி செய்தார். அதே போல் ஞானசார தேர்தலை கொண்டு வந்து எங்கள் முஸ்லீம்கள் எவ்வாறு வாழ வேண்டும், முஸ்லீம்களுடைய இருக்கிற சட்டத்திட்டங்களை எவ்வாறு திருத்துவது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு பொறுப்பை இந்த நாட்டின் பெரிய குழப்பவாதியான இந்த மத வேதங்களை உண்டாக்கிய ஞானசார தேர்தலை தலைவராக போட்டார்கள். இது அந்த நேரத்தில் ஒரு தகுதி உள்ளவராக இருந்தால், தரமானவராக இருந்தால், எங்களை போலவராக இருந்தால் ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்போம். ஆனால் அவர்களால் ராஜினாமா பண்ண முடியாது. அதே போல தான் அனுரகுமார திசாநாயக் அவருடைய அரசாங்கத்துக்குள்ளோ அல்லது வரப்போகின்ற அரசாங்கத்துக்குள்ளோ அவ்வாறு பேசுகின்ற அரசாங்கத்தில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அரசாங்கத்துக்குள் உள்ளவர்கள் அவ்வாறு பேசினால் மிச்சம் நல்லம். அவ்வளவு வெளியிலாவது அதுக்கு எதிராக ஏதாவது நடக்கின்ற பொழுது யாரையும் நாங்கள் சொல்ல முடியாது. மனிதன் எவ்வளோ காலம் வாழ்வான் என்று எங்களையும் சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. எனவே ஒரு தனிநபரை நம்பி இந்த நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், வல்வெட்டித்துறையிலும் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது இவ்வாறான நிலையில் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழ் முஸ்லீம் மக்கள் நினைப்பார்களாக இருந்தால் எங்களுக்கு தமிழ் தலைமையும் வேண்டாம், முஸ்லீம் தலைமையும் வேண்டாம், எங்களுக்கு 225 பேரும் NPPயிலே தான் வெல்ல வேண்டும் என்று நினைப்பார்களாக இருந்தால் அது இந்த சமூகம் செய்கின்ற ஒரு பெரிய வரலாற்று தவறாக மாறும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இறுதியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உங்கள் தலைமையிலான அந்த கட்சி அரச ஆட்சியில் அல்லது அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? அவ்வாறான ஒரு கேள்வி தேவையில்லை என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு தனிப்பட்டுவான கட்சி. இப்பொழுதோ இந்த நேரத்திலே நாங்கள் சஜித் பிரேமதாசாவை அமைச்சராக பிரதமர் வேட்பாளராக நிறுத்திவிட்டு இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறோம். அது எங்களுடைய கொள்கையோடு இலக்கோடு நாங்கள் பயணிக்கிறோம். கடந்த காலங்களை விட நீங்கள் கேட்டீர்கள், உங்களுடைய போன தேர்தலை விட இவ்வாறு இப்பொழுது கடந்த தேர்தலிலே நாங்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தால் இந்த தேர்தலில் என்னுடைய இலக்கு இன்ஷா அல்லாஹ் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்காக வைத்து பயணிக்கிறோம். நான் கடந்த வாரம் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்தேன். 3 மாவட்டத்திலும் எங்களுக்கான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இன்ஷா அல்லாஹ் கிழக்கிலே உறுதிப்படுத்தப்படுகிறது. அதே போல் வன்னியிலே 1க்கு மேற்பட்ட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த தேர்தலிலே நிச்சயமாக வன்னியிலே SJB ஊடாக தெரிவு செய்யப்பட இருக்கிறார். இந்த SJB ஊடாக அதற்காக எங்களுடைய கட்சி உழைத்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு 1க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாம் எதிர்பார்க்கிறோம். வன்னியிலே, அதுபோல் புத்தளத்திலே, குருநாகலையிலே, அனுராதபுரத்தில் எல்லாம் எமது கட்சி பலமாக இந்த தேர்தலிலே இறங்கியிருக்கிறது. புத்தளத்திலும் பெரிய சதி நடக்கிறது. ஒரு சிறுபான்மை பாராளுமன்ற பிரதிநிதி வந்துவிடக்கூடாது என்பதற்காக சிறிய கட்சிகள் நிறைய போட்டியிட தூண்டப்பட்டிருக்கிறது. அதே போல் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களும் பணம் கொடுத்து அந்த வாக்களை பிரித்து ஒரு முஸ்லீமோ ஒரு தமிழரோ அந்த மாவட்டத்தில் எம்பியாக வந்துவிடக்கூடாது என்ற சதி நடக்கிறது. என்றாலும் புத்தளத்து மக்கள் புத்தியாக நடந்து SJBயிலே கேட்கின்ற 3 பேர் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள், ஒரு தமிழர் இருக்கிறார். எனவே இந்த தேர்தலிலே 1 அல்லது 1க்கு மேற்பட்ட சிறுபான்மை எம்பியை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு SJBயில் மட்டும்தான் இருக்கிறது. அதை புத்தளத்து மக்கள் புத்தியாக சிந்திப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு பணியாற்றுவதற்கு, அவர்களுடைய குப்பை பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அவருடைய அனல் மின்சார பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் இனிமேல் வந்துவிடாமல் இருப்பதற்கு, அவர்களுக்கு தேவையான கல்வி பிரச்சனைகள், ஏனைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு 1க்கு மேற்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதி தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலே உள்ள முடிவின்படி தேர்தல் முடிவு இதிலே நடக்குமாக இருந்தால் 105 பேர் NPPக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் 80 பேர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான அணிக்கு வர வேண்டியிருக்கிறது. ஏனைய 40 பேர் வேறு கட்சிகளுக்கு வருவார்கள். அது TNA இருக்கலாம், CWC இருக்கலாம். எனவே இந்த 40 பேர் தான்
யாரோடு சேருகிறார்கள் என்பதன் ஊடாகத்தான் ஆட்சி தீர்மானிக்கப்படலாம். சில வேளை இல்லை, அனுரகுமார் தான் 113 எடுத்து விட்டார் என்றால் அவர் ஆட்சியை செய்யட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஷயத்திலே நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே போல் பாராளுமன்றத்துக்குள்ளும் எவ்வாறு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த பிறகு சில நல்ல விஷயங்களிலே நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். கோட்டாபயவுடைய காலத்திலே நாங்கள் கை வைத்ததில்லை. நான் தலைவராக கட்சியாக சில நல்ல விஷயங்களிலே நடுநிலைமை வைத்திருக்கிறோம். சில விஷயங்களிலே சஜித் பிரேமதாசா எதிர்க்கின்ற பொழுது கூட நடுநிலைமை வைத்தோம் நாங்கள் சில விஷயங்களில். அதே போல் அனுரகுமார் திசாநாயக்கா நல்லது செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்போம். நாட்டுக்கு நல்லது செய்வதற்காக, சமூகத்துக்கு நல்லது செய்வதற்காக, அரசாங்கங்கள் வருகின்ற பொழுது அந்த அரசாங்கத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். இறுதியாக இந்த நேர்காணலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக நீங்கள் நிலவே சொன்னது போல் அதால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உதயகமன்பில் சில தகவல்களை வெளியிடுகிறார். மீள விசாரணைகள் பற்றிய உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையில் அந்த சம்பவம் சம்பந்தமாக அல்லது அவர்களுடைய கருத்து, இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்ற இமாம் அறிக்கை அல்லது அல்விஸ் அறிக்கை சம்பந்தமான விவகாரங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை மட்டும் இறுதியாக கூறும். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்கிறது. அதை என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. அந்த சதியை நானும் இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த சதிகாரர்களால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கத்தோலிக்க சமூகமும் பல துன்பங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை வைத்து யாராவது அரசியல் லாபத்துக்காக இந்த உயிர் போனதை, இவ்வாறான ஒரு மோசமான சம்பவத்தை யாராவது பயன்படுத்துவார்களாக இருந்தால் அவர்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளட்டும். ரெண்டாவதாக அது அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு நேரடியாக மரியாதைக்குரிய கார்டினல் அவர்கள் ஆதரவு கொடுத்து அவருடைய வெற்றியிலே ஒரு பெரிய பங்காற்றியிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்புகிறார் அனுரகுமார் திசாநாயக்கா ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்துதாரர்களை கண்டுபிடிப்பார், தண்டனை கொடுப்பார் என்று நம்புகிறார். அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் அந்த விஷயத்திலே நேர்மையாக, இதய சுத்தியோடு, இண்டிபெண்டனாக இதை விசாரணை செய்து உரியவர்களை கண்டுபிடித்து, சதிகாரர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நல்லது. நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய சமகாலம் கருத்தாளர் களம் நிகழ்ச்சியில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவரும் அதே போல் வன்னி தேர்தல் மாவட்டத்தினுடைய முதன்மை வேட்பாளருமாக இருக்கின்ற ரிஷாட் பதுதீன் அவர்களுடன் கலந்துரையாடி இருந்தோம். அந்த வகையில் அவர் தன்னுடைய நெருக்கடியான சூழலிலும் எங்களுடைய கலையத்துக்கு வருகை தந்ததற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.